ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ பேச நினைப்பவர் உன்னை கூப்பிட்டு பேச வேண்டும் என்று நீ என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். கவலை கொள்ளாதே. இன்னும் 1 மணி நேரத்தில் உன் உயிரான உறவு எந்த மூலையில் இருந்தாலும் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார். அதை கேட்டு நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய். சாயப்பா, நீங்கள் சொன்னது நடந்து விட்டதென்று நீயே எனக்கு நன்றி சொல்வாய். யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைக்கிறதோ அவரே உன்னை அழைத்து ஒரு நல்ல செய்தியை சொல்லுவார். உங்களுக்குள் இதுநாள் வரை இருந்து வந்த அத்தனை கருத்து வேறுபாடும் நீங்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும். என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் கண்ணீர் வடிக்க விடமாட்டேன். உன்னுடைய கண்ணீரை துடைத்து உனக்கான சந்தோஷத்தை இரட்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கிறேன். நம்பிக்கையோடு இதை மட்டும் 7 முறை சொல்லிவிடு. எந்த உறவாக இருந்தாலும் சரி, உன்னிடம் பேசாமல் கோபமாக இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் மனம் மாறி உன்னை அழைத்து பேசுவார். உன்னிடம் ஒரு உண்மையை சொல்லுவார். அதை கேட்டு நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நம்பிக்கையோடு இதை மட்டும் 7 முறை சொல்லிவிடு. இப்பவே சொல்லிவிடு. இன்னும் 1 மணி நேரத்தில் உன் உயிரான உறவிடமிருந்து ஒரு சந்தோஷமான செய்தி வரும். அதை கேட்டு நீ மனம் மகிழ்ச்சி கொள்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானதை உரிய நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிர வைக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. யார் எதை சொன்னாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் கைவிட்டு விடாதே. இதை மட்டும் மனதார 7 முறை இப்பவே சொல்லிவிடு. ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ரகண பவச. யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை சொல்லிவிடு. இப்படி 7 முறை சொல்லிவிடு. இந்த நிமிடமே சொல்லிவிடு. இன்னும் 1 மணி நேரத்தில் நீயே எதிர்பார்க்காத ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தி உன் உயிரான உறவு உன்னை அழைத்து பேச வைக்கிறேன். ஓம் சாய்ராம். வாழ்க.